கட்சிகளுடைய பூத் ஏஜென்ட்ஸை வந்து திட்டுறது, அடிக்கிறது, மிரட்டுறது, உருட்டுறதுலாம் கிடையவே கிடையாது. ரொம்ப இணக்கமாக்குவாங்களாம். முன்னாடி நாள், அதுக்கு முன்னாடி நாள்லாம் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் இவங்க சப்ளை பண்ணுவாங்களாம். உள்ளே இருக்கும்போது ஒரு பாயிண்டில் ஒரு மதியம் 2 மணி 3 மணிக்கு மேலே கூட்டம் குறையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எந்தெந்த ஓட்ஸ் எல்லாம் வரலை, எந்தெந்த ஓட்ஸ்லாம் போல் ஆகலாம்னு பார்த்து போட ஆரம்பிப்பாங்களாம். இவங்க கிட்ட வாங்கி சாப்பிட்ட அந்த விசுவாசம் இவங்களை பேச விடாது. எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், அந்த ஓவரில் என்ன டெத் ஓவரில் ஆட போகிறோன்றது தான் மேட்ரு. அது மாதிரி தான் எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் ஒரு போலிங்கில் அந்த பூத்தில் என்ன நடக்குதுன்றது தான் கேம். அந்த கேமில் இவங்க தான் பேட்ஸ்மேன், இவங்க இல்லைனா இல்லை. தாவேக்காவோ நாம் தமிழரோ கிரவுண்ட் லெவலில் போய் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். அப்போ அந்த பசங்களை நீங்கள் ட்ரெயின் பண்ணி ஒரு ப்ராப்பராக டீம் ஃபார்ம் பண்ணி அவங்களுக்குள்ளே எந்த விரிசலும் இல்லாமல் தலைவன் இருக்கிறான், அதை நம்பி போ அப்படின்ற ஒரு பெரிய ஒரு தைரியம் கொடுக்கறது இருக்குல்ல, அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இந்த கூட்டணி எல்லாமே 6 மாதம் கழிச்சு திரும்ப மாறும். 2 கட்சியுமே தொண்டர்கள் வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்க. பொட்டன்ஷியல் எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ்னு சொன்னவங்க வந்து ஒரு பயத்தில் இருக்கிறாங்க, சீட்டு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு. இப்போவும் பயப்படாதீங்க, பதறாதீங்க, தலைவன் இருக்கிறான். அந்த டிசிஷன்ல கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக நிற்கிறாங்க. ஏன்னா இதில் எவ்வளோ எதிர்ப்பு வரும், எங்கெங்க இருந்தெல்லாம் என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு உள்ள வந்து தனியாக நிற்கிறான்றாங்க பாருங்களேன். அவன் ஆல்ரெடி பெரிய ஆம்பளைங்க, பெரிய தைரியசாலி. அந்த ஆண்மகன், அந்த தலைவன் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, முடிவை எடுக்கக்கூடியவன், அந்த முடிவில் நிற்கக்கூடியவன், அதை சரி செய்யும் பலம் உள்ளவன். இவங்களோட தலைமை பண்புலலாம் எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. ஸோ இவங்க நிற்பாங்க, ஜெயிப்பாங்க. காலம் கணியணும், அதுக்கான பொறுமை இருக்கணும், அவ்வளவு மட்டும்தான் இங்கே தேவை. ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு அனுஜதித் அவர்கள் நினைச்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். இப்போ பூத் கமிட்டி மாநாடு வந்து அறிவிச்சிருக்காங்க. 26, 27 அந்த தேதிகளில் வந்து அறிவிச்சிருக்காங்க. விஜய் அவர்களே வந்து நேரடியாக போய் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு கோவையை செலக்ட் பண்ணோம்? ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அந்த லிஸ்ட்டு எடுத்து பார்த்தோன்னா ஈரோடு, கரூர், சேலம், திருப்பூர், கோவை இந்த ஏரியா சுற்றி தான் வருது. ஏன் பர்டிகுலராக அங்கே? அது கொங்கு மண்டலம் வந்து ஒரு தனி ஃப்ளேவர் ப்ரோ தமிழ்நாட்டில். ஆமாம், தமிழ்நாட்டிலே வந்து கொங்கு மண்டலம் ஒரு தனி ஃப்ளேவராக இருக்கும். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இந்தியாவோட ஓட்டை வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாதோ, அங்கே நடக்கிறது அங்கே இங்கே நடக்கிறது இங்கேன்னு இருக்குமோ, அந்த மாதிரி கொங்கு மண்டலத்துலேயும் வந்து ஒரு ஓட்டு ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளேவரில் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் இந்த ஸ்டேட் பார்ட்டிஸை தாண்டி சென்ட்ரல் பார்ட்டிஸ்க்கான வாய்ப்புகள் அப்பப்போ அங்கே நல்ல பிரகாசமாகும். இப்போ அண்ணாமலை கூட பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சூஸ் பண்ணி நின்னாரு. ஆமாம். அதே மாதிரி எம்எல்ஏ எலெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா கமலுக்கு வந்து அங்கே தான் போய் நின்னாரு. ரொம்ப டஃப்பில் பாஜக ஜெயிச்சுது. ஸோ கொங்கு மண்டலம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப லேர்னடாக கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய காரணம் அப்படி இருக்கிறது. அது ஃப்ளேவர் ப்ரோ, மக்களோட ஃப்ளேவர் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஒரு இடத்துல ரொம்ப தெளிவாக யோசிப்பாங்க, ஒரு இடத்துல அட்வான்ஸாக யோசிப்பாங்க, ஒரு இடத்துல ரொம்ப மண் சார்ந்து யோசிப்பாங்க. அந்த மாதிரி கோவை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்கும். மோரோவர் வந்து எல்லா இடத்தையுமே தான் அவங்க அப்ரோச் பண்ண போகிறாங்க. கோவையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால் கோவை மட்டும்தான் முக்கியம் கிடையாது, கோவையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மற்ற எல்லா இடத்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஏற்கனவே பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து விழுப்புரத்தில் இந்த வெற்றி திருவிழா நடந்திருக்கு. சென்னையில் தான் அவர் இருக்கிறாரு. ஸோ சென்னையிலேருந்து ரொம்ப டிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய அடுத்த மண்டலம் வந்து அது. இப்போ நீங்கள் அதே மாதிரி கேட்கலாம், ஏன் நாகர்கோவில் பக்கம் கன்னியாகுமரி பெல்ட் போயிருக்கலாமே. கன்னியாகுமரி நாகர்கோவில் பெல்ட்டில் விஜய்க்கு வந்து ஏற்கனவே ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்டு அது. ஏன்னா கேரளா பார்டர், அந்த இடத்துல ஏற்கனவே விஜய்க்கு ரொம்ப நல்ல ஃபுட்டிங் உண்டு. ஸோ அப்போ நிறைய ஃபுட்டிங் இருக்கிறத விட புது இடங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவாக இருக்கலாம். அவ்வளோதான். இப்போது புதுசாக தொடங்குற கட்சிகள் வந்து விழுற இடம் வந்து பூத் கமிட்டி அப்படிங்கிற இடத்துல தான் விழுறாங்களா? அதுவும் ஒரு இடம், அது ஒரு முக்கியமான இடம். அது என்ன, அதில் ஸ்ட்ராங் பண்ணால் என்ன கிடைக்கும்? அதாவது பூத் கமிட்டி அப்படின்றது என்னென்னா ரொம்ப சிம்பிள் ப்ரோ. இப்போ ஒரு கட்சிக்கு வந்து ஒரு தோராயமாக 60,000 பூத் இருக்குதுன்னு வச்சுப்போம். தமிழ்நாட்டில் ஒரு 60,000 to 80,000 பேர் வந்து நமக்கு வந்து எலெக்ஷன் அன்னைக்கு பூத் ஏஜென்ட்ஸாக போய் உட்காரணும். ஒரு பூத்தில் உட்காரத்துக்கு மினிமம் உங்களுக்கு 2 to 5 பேர் தேவைப்படுவாங்க. ஆள் மாற்றுறதுக்கு, சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு, அந்த ரிப்போர்ட்ஸ் பார்க்கறதுக்கு, ஸ்டாண்ட் பையில் ஒரு ஆள் அப்படின்னு. அப்போது அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 80,000 பூத்துக்கு மட்டுமே 4 லட்சம் பேர் ஒரு நாளைக்கு ஆக்டிவாக ஒர்க் பண்ணணும். அந்த எலெக்ஷன் நாள், அந்த ஒரு நாளைக்கு அந்த 4 லட்சம் பேருக்கு சாப்பாடு, தண்ணி, அவங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கைக்கு செலவுக்கு காசு, இது எல்லாம் கொடுத்து அவங்கள நியமிக்கிறதே பெரிய டாஸ்க் ப்ரோ. 4 லட்சம் பேரை டிப்ளாய் பண்ணுறது பெரிய விஷயம். டிப்ளாய் பண்ணுறவங்களோட வேலை என்னன்றது தான் அதை விட முக்கியம். ஏன்னா உட்கார வச்சிடலாம், நீங்கள் ரசிகர்கள் இருப்பாங்க, தொண்டர்கள் இருப்பாங்க, உட்கார வச்சிடலாம். அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவன் தான் ஓட்டு போட வரானா, இறந்தவங்க ஓட்டெல்லாம் போல் ஆகுதா, தெரிஞ்சவனா,
இவன் முகம் வாக்காளர்களுக்கு தெரிஞ்சிருக்கா, இவன் எவ்வளோ இணக்கமாக வந்து அங்கே கேம்பைங் ஆஃபீஸரோட பழகுறாங்க, இது எல்லாம் சேர்ந்து தான் அந்த எலெக்ஷனில் ஓட்டு நடக்கும். ஒரு சில விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். முன்னாடிலாம் பெரிய கட்சிகள் என்ன பண்ணுவாங்களாம், பொதுவாக தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவாங்களாம், பூத் ஏஜென்ட்ஸ் சின்ன மற்ற கட்சிகளுடைய பூத் ஏஜென்ட்ஸை வந்து திட்டுறது, அடிக்கிறது, மிரட்டுறது, உருட்டுறதுலாம் கிடையவே கிடையாது. ரொம்ப இணக்கமாக வைக்குவாங்களாம். யார் யாரெல்லாம் எந்தெந்த பூத்தோட ஏஜென்ட்டுன்னு பார்த்து அவங்கள ரொம்ப க்ளோஸ் ஆக்கி முன்னாடி நாள் அதுக்கு முன்னாடி நாள்லாம் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் இவங்க சப்ளை பண்ணுவாங்களாம். உள்ளே இருக்கும்போது ஒரு பாயிண்டில் ஒரு மதியம் 2 மணி 3 மணிக்கு மேலே கூட்டம் குறையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எந்தெந்த ஓட்ஸ் எல்லாம் வரலை, எந்தெந்த ஓட்ஸ்லாம் போல் ஆகலாம்னு பார்த்து போட ஆரம்பிப்பாங்களாம். இவங்க கிட்ட வாங்கி சாப்பிட்ட அந்த விசுவாசம் இவங்களை பேச விடாது. உள்ளே உட்காராமல் எழுந்து போயிடுவாங்க, எழுந்து போன்னு சொன்னால் எழுந்து போயிடுவாங்க. இந்த மாதிரியான பலவிதமான வீக்னஸ் வந்து இந்த சின்ன கட்சிக்கு பூத் வாலண்டியர்ஸ் இல்லைனாலோ இருக்கிறவங்க தெளிவாக இல்லைனாலோ இப்படி ஆகுமா. அப்படி ஆகும்போது அந்த ஒரு கூட்டம் இல்லாத லோ டைமில் நிறைய ஓட்ஸ் போல் ஆகுமா. அப்போ பிரிச்சுக்குவாங்களாம், பங்காளி நீ 30 எடுத்துக்கோ, நான் 30 எடுத்துக்கிறேன், நீ 60 எடுத்துக்கோ, நான் 60 எடுத்துக்கிறேன்னு. இந்த மாதிரி ஒரு 60,000 80,000 பூத்துக்கு ஒரு 10 ஓட்டு எக்ஸ்ட்ரா வந்தால் என்னாச்சு ப்ரோ? அந்த பர்சன்டேஜ் மார்ஜின் தான் வந்து இவங்களுடைய வெற்றி மார்ஜின்னே சொல்கிறாங்க. ஸோ அப்போ அங்கே ஆள் இருக்கிறது எவ்வளோ முக்கியம், பேக்கப்பில் இருக்கிறது எவ்வளோ முக்கியம், அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறது எவ்வளோ முக்கியம், அவங்க இந்த மாதிரி எதுவும் நடக்காமல் பார்த்துக்கிறது எவ்வளோ முக்கியன்றது. ஏன்னா எவ்வளோ பெரிய மேட்சாக இருந்தாலும் எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் அந்த ஓவரில் என்ன டெத் ஓவரில் ஆட போகிறோன்றது தான் மேட்ரு. அது மாதிரி தான் எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் எத்தனை வருஷம் பயணிச்சிருந்தாலும் ஒரு போலிங்கில் அந்த பூத்தில் என்ன நடக்குதுன்றது தான் கேம். அந்த கேமில் இவங்க தான் பேட்ஸ்மேன், இவங்க இல்லைனா இல்லை. இதெல்லாம் எந்த காலகட்டத்தில் நடந்தது? இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் இது எல்லா காலகட்டத்திலையும் இப்படி தான் நடக்குது. 21 வரைக்குமே அப்படி தானா? 24 வரைக்குமே அப்படி தான். ஓகே, நீங்கள் இப்படி வந்து இதெல்லாம் மாறாது ப்ரோ. ஏன்னா அது வந்து கிரவுண்ட் லெவலில் நடக்கிறது. இப்போது ஒரு கிரவுண்ட் லெவல்னா கிராமப்புறங்கள்ல, ஆமாம், கிராஸ் ரூட்டில் நீங்கள் சிட்டியில் கூட எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்கூலில் ஒரு பையன் உட்காடுறான். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஊர்லேருந்து வந்து இங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எலெக்ஷனுக்கு உங்கள் ஊருக்கு தான் போய் ஆகணும் ஓட்டு போட. இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அந்த ஊரை சேர்ந்த ஒரு பையன் தான் அங்கே பூத் வாலண்டியராக உட்காரணும். அந்த பூத் ஏஜென்ட் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு திமுக அதிமுக காரனுக்கு தெரியாதவனா இருப்பானா? இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடியே பதிவாங்க. அவங்க 2-3 கட்டமாக வந்து மீட்டிங் நடக்கும், அவங்களுக்கு கைடன்ஸ் அட்வைசஸ்லாம் கொடுப்பாங்க ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ்லாம். இப்போ இந்த அறினார் இந்த ஏரியா பையன், இவர் சண்முக அண்ணன் பையன், அவர் ஜேம்ஸ் அண்ணன் பையன் நமக்கு பழகும்போது அந்த பசங்களுக்கு இவங்க ரொம்ப வருஷமாக பெரிய அண்ணன், அவர் திமுக கார், அவர் அதிமுக காரன்னு ஒரு இருக்கும்போது ஒரு மாரல் சுவேஷன் அவங்க மனசில் வந்து ஏற்கனவே இவங்களுக்கு ஒரு ஆதிக்கம் ஒன்று இருக்கும். அப்போ இவங்களை தாண்டி பேசலாமா, இவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கலாமா, நம்மளை மிரட்டுவாங்களோ உருட்டுவாங்களோன்ற ஒரு பயம்லாம் இருக்கும்ல. இந்த பயம் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் அந்த இடத்த ஸ்ட்ராங் ஹோல்டு. இந்த நீங்கள் 80,000 பூத் வாலண்டியர்ஸ் போகிறது ரெண்டாவது. அந்த பூத் வாலண்டியர்ஸ் எவ்வளோ எஜுகேட் பண்ணுறீங்க, கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறீங்க, அவங்களுக்கு பின்னாடி எப்படி நீங்கள் லாயர் டீமு எல்லாம் கொடுக்குறீங்கன்றது தான் அந்த ரிசல்ட்டை காட்டும். ஓகே, இது வந்து பெரிய கட்சிகளுக்கு ஓகே, அவங்க பல எலெக்ஷன் பார்த்துருப்பாங்க. சின்ன கட்சிகள் எந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக இருக்க போகிறாங்க? ஏன்னா அவங்க சைடே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர்கிட்ட நிற்பாங்க. இங்கே அந்த அளவுக்கு ஆட்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தேகத்திற்குரிய விஷயம் தானே. அதுக்கான ஏற்பாடுகள் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. பட் அந்த இடத்துல டஃப் கொடுத்து நிற்கிறது அப்படிங்கிறது இன்னும் கஷ்டமான விஷயம் இல்லையா? இதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சின்ன கட்சிகள்னு சொல்லும்போது தாவேக்கா நாம் தமிழர் விட்டுருவோம். நம்ம மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் ஏன் கூட்டணி கட்சிகள்லாம் மாறுறாங்கன்றதுக்கான பதில் தான் இப்போ நீங்கள் சொன்ன கேள்வி. அவங்களால் அந்த இடத்த அந்த ப்ரெஷர் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியலை. ஸோ இவங்க கூட திமுக கூடிய அதிமுக கூடிய கூட்டணியில் போகும்போது இவங்களுடைய நிழலுக்கு கீழே அவங்க வராங்க. எலெக்ஷன் கேம்பெயினாக இருக்கலாம், இல்லை ஏதாவது பட்டுவாடா பண்ணுறதா இருக்கலாம், இந்த மாதிரி பூத் வாலண்டியர்ஸ் வேலையாக இருக்கலாம். இது எல்லாத்துலேயுமே இவங்களுடைய இன்புட், இவங்களுடைய சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுதான் கூட்டணி போகிறதுக்கான முக்கியமான வேலை. பூத் வாலண்டியர்ஸ் பற்றி கான்சன்ட்ரேட் பண்ண வேணாம், நம்ம கட்சியை பார்ப்போம், கொள்கையை பார்ப்போம், கட்சியை வளர்க்குறத பார்ப்போம்னு போயிடுவாங்க. மோரோவர் இப்போ திமுக தாவேக்காவோ நாம் தமிழரோ கிரவுண்ட் லெவலில் போய் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். அப்போ அந்த பசங்களை நீங்கள் ட்ரெயின் பண்ணி ஒரு ப்ராப்பராக டீம் ஃபார்ம் பண்ணி அவங்களுக்குள்ளே எந்த விரிசலும் இல்லாமல் தலைவன் இருக்கிறான், அதை நம்பி போ அப்படின்ற ஒரு பெரிய ஒரு தைரியம் கொடுக்கறது இருக்குல்ல, அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அது ரொம்ப அத்தியாவசியம். நீங்கள் கொடுக்குற தைரியம் களத்தில் ரியாக்ட் ஆகுதா, ரிஃப்ளெக்ட் ஆகுதான்றதை எலெக்ஷன் அன்றைக்கி தான் பார்க்கணும். ஓகே, ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொன்ன ஒரு விஷயம் வந்து டிவிக்கே கூட யாருமே கூட்டணி வர மாட்டாங்க. இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழரும் தமிழக வெற்றி கழகமும் தான் கூட்டணி வச்சா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து அவங்க சொல்கிறாங்க.
இன்னைக்கு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே சொன்னது என்னென்னா டிசம்பருக்கு பிறகு கூட்டணி அறிவிப்போம் அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து டிவிகே சைட்லேருந்து வந்திருக்கு. அதுக்குள்ளே இந்த சுற்றுப்பயணம், பூத் கமிட்டி மாநாடு இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அதாவது அந்த ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுப்போம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயம் பாசிபிள் ஆகிறதுக்கு எதுவும் பேச்சுவார்த்தைகள் எதுவும் போயிட்டுருக்கா? நாம் தமிழர் விசஸ் டிவிகே அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி அவர் சொன்னதில் நீங்கள் முக்கியமான கேள்வி வேறு. ஏன் வந்து இப்போ அவசரமாக அதிமுகவோட பாஜக கூட்டணி அறிவிச்சது அப்படின்றத நம்ம அங்கேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தாவேக்கா இந்த வரக்கூடிய காசிப் என்ன அப்படின்னா, தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஆனால் அதை இப்போதைக்கு அந்த தாட்ஸ் எல்லாம் வேண்டாம், கட்சியை ஃபுல் ஃப்ளெட்ஜாக நம்ம தனியாக பயணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாரு விஜய். அவரை வந்து நீங்கள் கூட்டணி போங்க அப்படின்னு சொல்லி நிர்பந்திக்கிறவங்க தான் பிரசாந்த் கிஷோர் வந்து பீகார்லேருந்து வந்ததாகட்டும், இங்கே ஆதவர்ஜினா மாதிரியான பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சில பேர் அந்த மாதிரியான ஒரு ஐடியா தான் கொடுத்ததா. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜினா உள்ளே வந்த டைம், இந்த அதிமுக பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்லப்பட்ட டைம், பிரசாந்த் கிஷோர் வந்த டைம், இது பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் ஒன்றா ஆரம்பித்து இங்கே முடிஞ்சிச்சு. இவங்க எல்லாருமே அஇஅதிமுக கூட்டணிக்குள்ளே தாவேக்காவை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலை பார்த்தாங்க. ஆனால் தலைவர் வாஸ் வெரி கிளியர், இல்லை டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஹோல்ட் பண்ணிட்டார். ஒன்று நம்ம தனியாக போகிறோம், இல்லைனா இப்போ அவசரமாக அதை டிசைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஹோல்ட் பண்ணிட்டார். அது பிரசாந்த் கிஷோரோட இன்டர்வியூவில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. என்ன சொன்னார், ஒரு 6 மாதம் கழிச்சு இருந்தாலும் பார்ப்போம், நான் ஏன் ஸ்டேட் எலெக்ஷனை போய் முடிச்சுட்டு வரேன், அப்புறமா இதை பற்றி பேசணும் அவர் சொன்னாரா. அதே பக்கம் எடப்பாடியார் என்ன சொன்னார், கூட்டணிக்கு என்னப்பா அவசரம், 6 மாதம் இருக்குன்னு எடப்பாடியே சொன்னார். இதை பற்றின ஒரே காலகட்டத்தில் நடந்த நியூஸஸ். இதை நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கனாலே நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் புரிஞ்சிடும். அந்த எடப்பாடியார் ஒரு வேக்கன்சி இருந்ததுன்னா, விஜய் அங்கே வந்துட்டாருன்னா, நீங்கள் தெலுங்கானா ஆந்திர பிரதேஷில் நடந்த மாதிரி சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண், இல்லை 2011 தமிழ்நாட்டில் நடந்த மாதிரி அஇஅதிமுக கேப்டன், இந்த மாதிரி இன்னொரு எபிசோடு அஇஅதிமுகவுக்கு விஜய் பேட்டிங் பண்ணி அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா திமுகவுக்கு பிரச்சனை ஒன்று விட்டுருங்க. பாஜகவுக்கு இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா, தமிழகத்தில் இன்றைக்கி 3வது பெரிய கட்சி எதுன்னு பாஜக ஒரு ஆஸ்பெக்டில் கிளைம் பண்ணுறாங்க, சீமான் இன்னொரு ஆஸ்பெக்டில் கிளைம் பண்ணுறாரு. இப்போது இந்த எலெக்ஷனில் அஇஅதிமுகவும் விஜயும் சேர்ந்து கூட்டணி வச்சு ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுப்போம். யார் 2வது பெரிய கட்சி? அப்போ யார் 3வது பெரிய கட்சி? ஒருவேளை தோத்தா திமுக வந்துடும். அப்போ அந்த 3வது இடத்துல இருக்கிறதா சொல்லப்படுற பாஜகவோட நிலைமை திரும்ப 4. ஒருவேளை சீமான் 12% தண்ணி வாங்கிட்டாருன்னா பாஜக 5. இந்த சிச்சுவேஷனுக்கு போகிறது ரொம்ப பெரிய ரிஸ்க்கு. இந்த ரிஸ்க்கு எடுக்க முடியாது. அதனால தான் தலைமையே மாற்றினாலும் பரவாயில்ல, அஇஅதிமுகவோட கூட்டணி வைக்கணும். இப்போ என்ன நடக்கும், ஒன்று அஇஅதிமுக பாஜக ஜெயிக்கலாம், அஇஅதிமுகவோட துணையால் கூட்டணி ஆட்சி வளரலாம், இல்லை வராமல் ஆட்சியில் இல்லாமல் பங்கு இல்லாமல் கூட இருக்கலாம். ஒருவேளை தோத்தாலும் ஃபஸ்ட்டு பொசிஷன் யார்? திமுக. 2-4 திமுக அதிமுகவும் சொல்லும், பாஜகவும் சொல்லும். அப்போ 3வது இடத்துக்கு ஆப்வியஸ்லி இவங்கள ஒருத்தர் தான். அப்போ ஆப்வியஸ்லி நாம் தமிழரும் தாவேக்காவும் 4-5 இடத்துக்கு தள்ளப்படலாம். இந்த ஒரு கூட்டணி கணக்கை போட்டு தான் அவசரமாக இந்த 10-11 மாதம் இருக்கும்போது கொண்டு வந்து கூட்டணி அனௌன்ஸ் பண்ணது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இன்னொரு விஷயம், இதை விட ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த கூட்டணி எல்லாமே 6 மாதம் கழிச்சு திரும்ப மாறும். இன்னைக்கு போன கூட்டணி கூட 6 மாதம் கழிச்சு கண்டிப்பாக இப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை, மாறும். 2 கட்சியுமே தொண்டர்கள் வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்க. பொட்டன்ஷியல் எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ்ன்னு சொன்னவங்க வந்து ஒரு பயத்தில் இருக்கிறாங்க, சீட்டு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு. அப்படின்றதுனால அது கூட மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போவும் பயப்படாதீங்க, பதறாதீங்க, தலைவன் இருக்கிறான், 6 மாதம் கழிச்சு பார்த்துப்போன்னு சொல்கிறேன். அவர் அது எந்த தலைவனாக இருப்பான் அப்படிங்கிறதான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கா? ஆமாம், அந்த கழகத் தலைவன் யாருன்றது தான் இங்கே கேள்வி. ஓகே, பட் ஒரு பேசிக்கான ஒரு கேள்வின்னு கூட இல்லை, ஒரு டவுட்டு தான். இப்போ திமுக அதிமுக 2 கட்சிகளுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கட்சிகள். சென்ட்ரல்லேருந்து வரக்கூடிய தொல்லைகள் என்ன அப்படின்னு தாங்கி பிடிக்கும். ஸ்டேட்டில் ஏதாவது ஒரு திடீர் சூழ்நிலை நிலமனுச்சு அப்படின்னா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியும். இந்த 2 கட்சிகள் இல்லாமல் புதுசாக ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்கும் போது மக்களுக்கு லிட்டரலாக ஒரு சந்தேகமோ ஒரு பயமோ வருதா? எதாக இருந்தாலும் அவங்க சமாளிச்சுட்டு வந்தாங்க, அதனால் அவங்களுக்கு தெரியும். புது கட்சிகளுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சந்தேகம் வருதா? இல்லை அந்த ஒரு சந்தேகத்தினால தான் புது கட்சிகளுக்கு ஓட்டு போடுறதுக்கு தயக்கம் ஏதாவது இருக்கா? நல்ல கேள்வி, ரொம்ப நல்ல கேள்வி. இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வர வாய்ப்பு அதிகம். ஆனால் இந்த இடத்துல இதை பதிவு பண்ணது ரொம்ப அவசியம். திமுக அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சி நடத்துறதுல வந்து சைனிங் அத்தாரிட்டி தான் வந்து எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், எலெக்டட் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லப்படக்கூடிய அமைச்சர்கள். அவங்களுக்கு வழிகாட்டுறது எல்லாமே பர்மனெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லக்கூடிய பியூரோக்ராட்ஸ், ஐஏஎஸ் ஐபிஎஸ். இவங்க தான் வந்து இந்த கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்க ப்ரோட்டோகால்ஸ், என்னென்ன விதிகள் வழிமுறைகள் இருக்கோ அதுபடி ஒரு லா ஒன்று நீங்கள் ஒரு பேர் ஆக்ட் ஒரு பில் ஒன்று ரெடி பண்ணால் கூட அதுக்கு செக்ரட்டரி இருப்பாங்க. அவங்க தான் அதை டிவைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா எப்படி போட்டால் அது வந்து ப்ராப்பர் ஃபார்மேட்டில் இருக்கும், கோர்ட்டில் போனால் வித் ஸ்டாண்ட் பண்ணணும், ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் எழுதணும், இல்லை ஒரு பதில் கடிதம் எழுதணும் மத்திய அரசுக்கு, எதிர்கட்சிக்கு அனுப்பணும், ஒரு சர்க்குலர் அனுப்பணும், எல்லாத்துக்குமே படித்த
ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் உள்ளே இருக்காங்க. அவங்க தான் ஆட்சியை நடத்துறது. அந்த ரூல்ஸ், அந்த பொலிட்டிக்கல் பாஸ் அப்படின்றவங்க அந்த டைரக்ஷன், த கோர்ஸ் ஆஃப் த ரூல், அதை மட்டும்தான் டிசைட் பண்ண முடியும். இது இந்த ரூட்டில் போகலாமா, இந்த ரூட்டில் போகலாமா. ஒரு பாலிசி, ஒரு ஸ்கீம்னா 4 ஆப்ஷன் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த 4 ஆப்ஷனில் ஒன்று சூஸ் பண்ணி அப்படி தான் இந்த அரசாங்கம் நடக்குது. ஒட்டு மொத்தமாக ஒரு எலெக்டட் கட்சியே வந்து உட்காந்து அடி முதல் முடி வரை ஆட்சி செய்வதெல்லாம் கிடையாது. அந்த வகையில் ஒரு தலைவன் என்பவன் அவனுடைய கிராஃப் கிளியராக இருந்து அவனோட மேனிஃபெஸ்டோ எதை நோக்கி போகுது, இந்த ஆட்சியில் நான் எதை கேரண்டி பண்ணுன்ற தெளிவு இருந்தால் மட்டும் போதும். அதை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்க. அதனால் புது கட்சி பழைய கட்சின்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்படி யோசிச்சிங்கன்னா எம்ஜிஆர் எப்படி ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் ஜெயிச்சார்? 67 திமுக ஜெயிக்கும் போது அவங்களும் புது கட்சி தானே. ஜெயலலிதா அம்மா எப்படி 91 ஜெயிச்சாங்க? சோ அந்த வெற்றி தோல்வியில ரெண்டாவது 91 ஜெயிச்சாங்கன்னா ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இல்ல. அந்த மாதிரி அவங்க ரெட்டாரிக்கா ஒரு சிஎம் கேண்டிடேட்டா வந்து உட்கார்றாங்க. அவங்களுக்கு வழிகாட்டா அப்ப எம்ஜிஆர் இல்ல, அண்ணா இல்ல. அதை தாண்டி அவங்க வராங்க இல்லைங்களா? ஸோ அவங்க ரூல் பண்றாங்க. அந்த ரூல்ல நடக்கூடிய நல்லது கெட்டதுக்கு அவங்க தான் பொறுப்பாளர். அடுத்த எலெக்ஷன்ல அவங்களுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் இந்த வழி எப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு. அதனால தலைவன் என்பவன் மக்கள் மேல அந்த பேஷன் கம்பேஷனோட இருந்தால் மட்டும் போதும். எலெக்ஷன் மட்டும் ஜெயிச்சா போதும். ரூல் பண்ணி ஹெல்ப் பண்ணி கொடுக்கறதுக்குலாம் ஆள் இருக்கு. ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, தலைவன் என்பவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட் ஒன்று இருக்குது. தலைவன் என்பவன் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலும் சரியான முடிவை எடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும், அவனே சரியான தலைவன் அப்படின்ட்டு. இப்போ நம்ம பார்த்த ஆட்சியாளர்களாக இருக்கட்டுமே, நம்ம பார்த்த பிரதான ஆட்சியாளர்கள் ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், கலைஞர் ஐயா அவர்களாக இருக்கட்டும், ஒரு பரபரப்பான சுச்சுவேஷன் வருது. அதாவது மக்கள் அன்னைக்கு அன்றாட சூழ்நிலையை கூட ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலும் அந்த நேரத்தில் ஒரு சரியான ஒரு முடிவெடுத்து அதை ஃபேஸ் பண்ணி சரியாக முடிக்கிற அளவுக்கு உண்டான முடிவுகள்லாம் நிறையா டைம் வந்து எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ புதுசாக வந்துட்டு இருக்கக்கூடிய விஜய் அவர்களாக இருக்கட்டும், சீமான் அவர்களாக இருக்கட்டும், இவங்களால் அந்த முடிவை எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதில்லை. அது வந்தால் தான் அவங்களால என்னென்னு சொல்ல முடியும். பட் வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக மாறுது. ஸோ அதற்கு உங்களுடைய பதில்? முதல்ல வந்து தலைவன் என்பவன் சரியான முடிவு எடுப்பவன் கிடையாது. வரலாறு என்ன சொல்லுதுன்னா, தலைவன் என்பவன் ஒரு முடிவு எடுக்க தயாராக இருக்கணும். டேக் அ டெசிஷன், யூ கேன் ரைட் தம் லேட்டர். ஒரு முடிவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை சரிப்படுத்திக்கோ, அது தப்பாக போகாது. நீ முடிவு எடுக்காமல் இருந்துட்டீங்கன்னா காலம் தானே ஒரு முடிவு எடுத்துக்கும். இதுதான் வரலாறு சொல்லுது. நல்ல முடிவு எடுக்கணும், சரியான முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க முடிவை எடுக்க மாட்டான். காலம் தானே ஒரு முடிவு எடுக்கும். முடிவை எடு, அதை சரி என்று நீ ப்ரூவ் பண்ணு அப்படின்னு தான் இது வரைக்கும் நமக்கு ஹிஸ்ட்ரி சொல்லி கொடுத்துருக்கு. இப்போது நீங்கள் விஜயோ சீமானோ எப்படி ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு கேட்குறீங்க. இத்தனை எலெக்ஷன் கழிச்சு இவ்வளோ மார்க்கெட் வேல்யூ வச்சுக்கிட்டு நான் தனியாக தான் நிற்பேன்னு சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல சீமான் கிட்டேருந்து, இதை விட ஒரு பெரிய முடிவு எடுத்துட முடியுமா? பொலிட்டிக்கல் கேரியருக்கு முன்னாடி என்னோட சினிமா கேரியரில் பீக் தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு பாலிவுட் ஆக்டர் வாங்குற சம்பளத்தோட அதிகமாக வாங்கி டாக்ஸ் கட்டி நம்பர் 1 ஹீரோவாக இருக்கிறாரு விஜய். அதை தூக்கி போட்டுட்டு நான் பொலிட்டிக்கல் கேரியருக்கு வரேன்னு சொல்கிறாரு. இதை விட ஒரு பெரிய டிசிஷன் எடுத்துட முடியுமா ஒரு தலைவர்? ஸோ டிசிஷன் எடுக்க தெரியாமலாம் இல்லை. அவங்க ஒரு டிசிஷன் எடுத்து தான் அரசியலுக்குள்ள வந்திருக்கிறாங்க. அந்த டிசிஷனில் கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக நிற்கிறாங்க. ஏன்னா இதில் எவ்வளோ எதிர்ப்பு வரும், எங்கெங்கே இருந்தெல்லாம் என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு உள்ளே வந்து தனியாக நிற்கிறான்றாங்க பாருங்களேன். அவன் ஆல்ரெடி பெரிய ஆம்பளைங்க, பெரிய தைரியசாலி. அதனால் அதை விட ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கும். 1957 அந்த சிப்பாய் ரிவோல்ட்டுக்கு அப்புறமா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் படிப்பாங்க ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையில் அவர் சொல்லுவார், அங்கே அந்த கலவரத்தை அடக்கின அதிகாரி சொல்லுவார், நான் பார்த்ததிலேயே மிகப்பெரிய ஆண்மகன் ஒரு பெண், ஜான்சி ராணி. அந்த ஆண்மகன், அந்த தலைவன் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, முடிவை எடுக்கக்கூடியவன், அந்த முடிவில் நிற்கக்கூடியவன், அதை சரி செய்யும் வளம் உள்ளவன். அது வந்து ஜெண்டர் பேஸ் பண்ணது கிடையாது. அந்த மாதிரி ஏற்கனவே சிறந்த முடிவு எடுத்தவங்க தான் இவங்க. இவங்களோட தலைமை பண்புலலாம் எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. ஸோ இவங்க நிற்பாங்க, ஜெயிப்பாங்க. காலம் கணியணும், அதுக்கான பொறுமை இருக்கணும். அவ்வளவு மட்டும்தான் இங்கே தேவை. ஓகே பிரதர், பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்.